பாகிஸ்தான் நடிகர் ஃபவாத் கான் நடித்துள்ள அபீர் குலால் திரைப்படத்தை இந்தியாவில் வெளியிட அனுமதிக்கப்படாது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த விவகாரத்தின் முழு விவரங்கள் என்ன? பாகிஸ்தான் நாட்டின் நடிகரான ஃபவாத் கான் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய அபீர் குலால் என்கிற திரைப்படத்தை இந்தியாவில் திரையிட அனுமதிக்கப்பட மாட்டாது என தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இதற்கு அனுமதி வழங்கப்படாது என அந்த அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பல்வேறு பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அதன் தொடர்ச்சியாகவே இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த அபீர் குலால் என்கிற திரைப்படம் வரும் மே 9ஆம் தேதி இந்தியாவில் திரையிடப்பட இருந்தது. இந்த நிலையில்தான் அந்த படத்தை திரையிடுவதற்கு அனுமதி வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்த்தி பாக்தியினுடைய இயக்கத்தில் இந்த படம் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்த ஃபவாத் கான் ஒரு பாகிஸ்தான் நடிகர் என்பதால் அவர் இந்தியாவில் இந்த படத்தை திரையிடக்கூடாது என பல்வேறு திரைப்பட அமைப்புகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. குறிப்பாக இந்தியன் பிலிம் அண்ட் டெலிவிஷன் டைரக்டர்ஸ் அசோசியேஷன், அதே போல ஃபெடரேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா சினி எம்ப்ளாயீஸ் உள்ளிட்ட பல்வேறு திரைத்துறை சார்ந்த அமைப்புகள் இந்த படத்தை வெளியிடுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இந்த படத்தை உருவாக்கியவர்கள் எதிர்ப்பையும் மீறி வெளியிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட இந்த அமைப்புகள் எல்லாம் கூட எச்சரித்திருந்தன. பல்வேறு தரப்பிலிருந்து விமர்சனங்கள் மற்றும் எதிர்ப்புகள் எழுந்ததை தொடர்ந்து மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே கடைசியா இதே நடிகர் 2016 ஒரு ஹிந்தி திரைப்படம் ஒன்றில் நடித்தார். அப்போது உரி பகுதியில பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய சமயத்தில் இந்த படம் வெளியிடப்பட்டதற்கு கடுமையான எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது ஜம்மு காஷ்மீர் பெஹல்காம்ல பயங்கரவாத தாக்குதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் நாட்டு நடிகரான ஃபவாத் கான் நடத்தியுள்ள இந்த படத்தை வெளியிடுவதற்கு எதிர்ப்பு என்பது எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.